வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா பிரதேசத்தில் அதிகரித்து வரும் பட்டினி குறித்து உலகளாவிய சீற்றம் அதிகரித்து வரும் நிலையில் வார இறுதியில் காசாவுக்கு உணவு விநியோகம் மீதான சில கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் தளர்த்தியது. பல மாதங்களாக இஸ்ரேல் கட்டுப்பாடுகள் பரவலான பசியை தூண்டியது, உலகை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அத்துடன் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு அழுத்தங்கள் அதிகரித்தன. காசாவில் ஏற்பட்டுள்ள உணவு நெருக்கடி சர்வதேச அரசியல் அரங்கில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள் என்ன? 20 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய குண்டுவீச்சு மற்றும் உதவி கட்டுப்பாடுகள் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களை பசி நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளதாக உலக தலைவர்களும் மனிதாபிமான அமைப்புகளும் எச்சரித்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று திங்கட்கிழமை முதல் தடவையாக காசாவில் பட்டினி அவலம் ஏற்பட்டுள்ளதை ஒப்புக்கொண்டார். பிரிட்டன் பிரதமர் ஹெய்ட் ஸ்டாமருடன் 75 நிமிட கேள்வி பதில் அமர்வின் போது ஸ்காட்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் காசாவில் புதிய உணவு தளங்களை திறப்பதாக தெளிவற்ற வாக்குறுதிகளை வழங்கினார். ஆனால் பெருமளவில் இடிபாடுகளாக உள்ள காசா பகுதிக்கு அமெரிக்கா அவ்வாறு உணவுப் பொருட்களை அனுப்பும் என்பது பற்றி எதுவும் கூறவில்லை. நாங்கள் பணத்தையும் பொருட்களையும் வழங்குகிறோம். நாம் அனுப்பும் உணவு தேவைப்படும் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்யுமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் கூறுவேன் என்று கூறிய டிரம்ப், அவர்களுக்கு நாம் அனுப்பும் ஒவ்வொரு அவுன்ஸ் உணவும் கிடைப்பதை நான் உறுதி செய்ய விரும்புகிறேன் என்றார். உலக அரங்கில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான தனது பரிவர்த்தனை அணுகுமுறையை பற்றி பெருமை பேசும் டிரம்புக்கு காசாவில் விரிவடையும் பஞ்சம் 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனிதாபிமான பேரழிவுகளில் ஒன்று அமெரிக்காவால் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியுமா என்பதற்கான ஒரு சோதனை. 5 நாட்கள் கோல்ஃப் மற்றும் உலகளாவிய ராஜதந்திரத்திற்காக ஸ்காட்லாந்தில் அவர் தரையிறங்கிய போது காசாவை பற்றிய டிரம்பின் முக்கிய கவலைகள் அமெரிக்க உதவியை வழங்குவதற்காக அவருக்கு போதுமான நன்றி தெரிவிக்கப்படவில்லை என்பதாகவே இருந்தது. அத்துடன் காசாவில் பட்டினியால் வாடும் குழந்தைகளுக்கு மற்ற நாடுகள் இன்னமும் அதிகமாக உதவ வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மிக்க நன்றி என்று எமக்கு யாரும் சொல்லவில்லை என்று டிரம்ப் புகார் கூறினார். குறைந்தபட்சம் ஒரு நன்றியாவது இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதுடன் நிறுத்தி கொண்டார். ஆனால் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய்ட் ஸ்டாமர் உட்பட ஐரோப்பிய தலைவர்களுடனான தொடர் சந்திப்புகளுக்கு பின்னர் டிரம்ப் மற்ற தலைவர்களின் அவநம்பிக்கையான மொழியினை எதிரொலிக்க தொடங்கினார். காசாவில் உண்மையான பஞ்சம் உள்ள போதும் அமெரிக்கா இன்னமும் அதிகமாக உதவும் என்று அவர் கூறினார். அது உண்மையான பட்டினி நிலைமை என்பது எனக்கு புரிகிறது. அதை நீங்கள் போலியாக கூற முடியாது என்று கூறிய டிரம்ப், குழந்தைகளுக்கு நாம் உணவளிக்க வேண்டும் என்றார். ஆனால் அதற்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை தெளிவாக கூறவில்லை. சர்வதேச தொண்டு நிறுவனங்கள், நிபுணர்கள் மற்றும் மருத்துவர்கள் கடந்த சில மாதங்களாக காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் மீதான இஸ்ரேல் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் காசா முழுவதும் பட்டினி பரவி வருவதாக கூறுகின்றனர். இந்த மாதம் குறைந்தது 56 பாலஸ்தீனர்கள் காசாவில் பட்டினியால் இறந்தனர். இது 22 மாதங்களுக்கு முன்பு போர் தொடங்கியதிலிருந்து ஏற்பட்ட மொத்த பட்டினி இறப்புகளில் கிட்டத்தட்ட பாதி என்று காசா சுகாதார அமைச்சு வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. இன்று வரை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகால இஸ்ரேலிய குண்டுவீச்சினால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்கு மத்தியில் வாழும் 2 மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் சென்றடைவதை உறுதி செய்ய அமெரிக்க சக்தியை பயன்படுத்துவதில் ஜனாதிபதி டிரம்ப் எச்சரிக்கையாக இருப்பதாக தெரிகிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட உணவை ஹமாஸ் திருடியதாக அவர் பெருமளவில் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் நேற்று திங்கட்கிழமை காசா மக்களின் துன்பம் குறித்து அமெரிக்கா மீது வெறுப்புணர்வு இருப்பதாக பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் ஹெய்ட் ஸ்டாமரின் பேச்சு டிரம்பை பாதித்ததாக தோன்றியது. அமெரிக்க ஜனாதிபதியுடன் காசாவில் பட்டினி காரணமாக ஏற்பட்டுள்ள மனிதாபிமான அவலங்கள் பற்றிய புகைப்படங்கள் உட்பட மனிதாபிமான நெருக்கடி குறித்து விவாதித்ததாக ஸ்டாமர் கூறினார். காசாவில் தற்போதைய உணவுப் பொருள் விநியோக முறை பயனற்றது என்று விமர்சித்த டிரம்ப், பாலஸ்தீனியர்கள் எளிதில் அணுகக்கூடிய விதத்தில் அதிகமான உணவு தளங்களை உருவாக்க விரும்புவதாக கூறினார். ஆனால் காசாவில் தற்போதைய உணவுப் பொருட்கள் விநியோக முறையை தனது நிர்வாகம் ஆதரித்ததை அவர் வசதியாக மறந்துவிட்டார். டிரம்ப் மேலும் கூறிய போது, உணவு மையங்களையும் மக்கள் நடந்து செல்லக்கூடிய இடங்களையும் எல்லைகள் இல்லாத இடங்களையும் நாங்கள் அமைக்கப் போகின்றோம். நாங்கள் வேலிகள் அமைக்கப் போவதில்லை என்று அவர் கூறினார். காசாவில் உள்ள மக்கள் உணவை பார்க்கிறார்கள். அங்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் யாரும் அதை பெற முடியவில்லை. ஏனென்றால் யாரும் அதை பெற முடியாத அளவு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு நடப்பது பைத்தியக்காரத்தனம் என்றார் டிரம்ப். நேற்று திங்கட்கிழமை டிரம்ப் செய்தியாளர்களிடம் கூறிய போது, காசாவில் யாரும் அங்கு பட்டினியால் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதோடு தாம் உடன்படவில்லை என்று குறிப்பிட்டார். காசாவில் உள்ள குழந்தைகள் மிகவும் பசிக்குடன் இருப்பதாகவும் குழந்தைகளுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். காசாவில் பஞ்சமில்லை என்று நேத்தன்யாகு சமீபத்தில் கூறியதையும் தாம் ஏற்கவில்லை என்று டிரம்ப் கூறினார். காசாவில் உணவு பஞ்சம் ஏற்பட காரணம் உணவுப் பொருட்களின் புதிய விநியோக முறை என்று சொல்கிறார்களே, இந்த புதிய விநியோக முறை என்பது என்ன? காசாவில் போர் தொடங்கிய உடனேயே இஸ்ரேல் உதவி விநியோகங்களை கட்டுப்படுத்தியதிலிருந்து காசாவில் உணவு பற்றாக்குறை இருந்த போதிலும் நிலைமை இப்போது இருப்பது போல் மோசமாக இருந்ததில்லை. தற்போதைய உணவு தட்டுப்பாடு மார்ச் மாத தொடக்கத்தில் தொடங்கியது.
காசாவுக்குள் மனிதாபிமான பொருட்கள் அனுப்பப்படும் போது ஹமாஸ் திட்டமிட்டு அதை திருடுகிறது என்று குற்றம் சுமத்திய இஸ்ரேல் காசா பகுதிக்கான அனைத்து உணவு விநியோகங்களையும் துண்டித்தது. மே மாத இறுதியில் இஸ்ரேல் முற்றுகையை ஓரளவு நீக்கிய போது பெரும்பாலான உணவு விநியோகிக்கப்படும் விதத்தை இஸ்ரேல் மாற்றியது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு பதிலாக தனியார் ஒப்பந்ததாரர்களை நம்பியிருந்தது அந்த புதிய முறை. இந்த புதிய முறையில் பாலஸ்தீனர்கள் விநியோக தளங்களை அடைய மிகவும் ஆபத்தான பகுதிகள் வழியாக மைல்கள் நடந்து செல்ல வேண்டும். இதனால் பாலஸ்தீனியர்கள் உணவு பெற்றுக் கொள்வதை அவற்றை பாதுகாப்பாக எடுத்து செல்வதோ கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக மாறியது. இஸ்ரேல் அத்தகைய விமர்சனங்களை முதலில் நிராகரித்தது. அதன்பின் இப்போது இஸ்ரேல் வெளியிட்ட அறிவிப்பில் ஐக்கிய நாடுகள் சபை காசாவுக்கு எவ்வளவு உதவி வேண்டுமானாலும் வழங்கலாம் என்று கூறியுள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் இப்போது வெளியிட்ட தகவலில் உணவு பற்றாக்குறைக்கு ஐக்கிய நாடுகள் சபைதான் பொறுப்பேற்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை காசாவுக்குள் பொருட்களை விநியோகம் செய்ய தயங்குவதே உணவு பற்றாக்குறைக்கு காரணம் என்று கூறியுள்ளது. மறுபக்கத்தில் ஐநா அதிகாரிகள் இஸ்ரேல் கட்டுப்பாடுகள் மற்றும் போர் நடவடிக்கைகள் மனிதாபிமான உதவி வாகன தொடரணிகளை பாதுகாப்பாக ஒருங்கிணைப்பதை கடினமாக்குகின்றன என்று கூறுகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையில் தினசரி இடைநிறுத்தங்களை அறிவித்ததன் மூலம் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முயன்றது. தினசரி தாக்குதல் இடைநிறுத்தங்கள் ஐநா தொடரணிகளை அனுப்புவதை எளிதாக்கும் என்று இஸ்ரேல் கூறியது. காசா மீதான விமானங்கள் மனிதாபிமான உதவிகளை வீசும் நடைமுறைக்கும் இஸ்ரேல் அனுமதி கொடுத்தது. இஸ்ரேலும் ஐநாவும் தமக்கிடையே குற்றம் சாட்டும் நிலையில் ஒரு விஷயம் என்னவோ உண்மை. அந்த உண்மை காசா பகுதிக்குள் பாலஸ்தீனிய மக்களுக்கு போதிய உணவு போய் சேர்வதில்லை. மக்கள் பட்டினி கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். குழந்தைகளுக்கும் உணவில்லை. போஷாக்கின்மை மரணங்கள் அதிகரிக்கின்றன. காசாவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/3 பேர் தொடர்ச்சியாக பல நாட்கள் சாப்பிடாமல் இருப்பதாக ஐநா உலக உணவு திட்டம் கூறியது. மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் மனிதாபிமான உதவிகளை தடுக்க இஸ்ரேல் எடுத்த முடிவு பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்பட்டதுடன் பெரும்பாலும் தொடர்புடையது. மார்ச் மாதத்திற்கு முன்பு ஐக்கிய நாடுகள் சபையின் மேற்பார்வையில் மக்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலுள்ள நூற்றுக்கணக்கான இடங்களிலிருந்து உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. மே மாத இறுதியில் இருந்து தனியார் ஒப்பந்ததாரர்களால் நடத்தப்படும் சில தளங்களிலிருந்து துண்டு பிரசுரங்கள் வழங்கப்படுகின்றன. அவற்றில் பொதுமக்கள் உணவுப் பொருட்களை எந்தெந்த இடங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள பெரும்பாலான பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவ வரிசைகள் வழியாக பல மைல்கள் நடந்து சென்றால் மட்டுமே அந்த இடங்களை சென்றடைய முடியும். இந்த வழிகளில் நடந்து செல்லும் கூட்டத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேலிய துருப்புகள் நூற்றுக்கணக்கானவர்களை சுட்டுக் கொன்றுள்ளனர் என்று குற்றம் சுமத்திய ஐக்கிய நாடுகள் சபை இது பெரும்பாலும் உணவுகளுக்கான தினசரி தேடலை ஒரு கொடிய பொறியாக மாற்றுகிறது என்று தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தால் நடத்தப்படும் பகுதிகளில் உள்ள கடைகளில் இருந்து சில உணவுகள் இன்னமும் கிடைக்கின்றன. ஆனால் பெரும்பாலும் வேலையில்லாத பொதுமக்களால் வாங்க முடியாத அளவுக்கு வானளவிய விலையில் அவை விற்கப்படுகின்றன. கடந்த வார இறுதியில் 1 கிலோகிராம் மாவு $30 பெறுமதி உள்ள விலையில் விற்கப்பட்டது. உயர்ந்த 1 கிலோகிராம் தக்காளியின் விலை சுமார் $30. இறைச்சி மற்றும் அரிசி பெரும்பாலும் திறந்த சந்தையில் கிடைப்பதில்லை. இது பாலஸ்தீனியர்களை 2 கொடிய விருப்பங்களில் ஒன்றை தேர்வு செய்ய கட்டாயப்படுத்தியுள்ளது. பட்டினியால் மரண ஆபத்தை சந்திப்பது அல்லது துப்பாக்கி சூட்டில் மரண ஆபத்தை சந்திப்பது. இது தவிர மற்றொரு திகிலூட்டும் விஷயம், பெரும்பாலான மக்கள் உயிரை பணியம் வைத்து உணவு உதவி தளங்களை சென்றடையும் போது பெரும்பாலும் பொருட்கள் தீர்ந்து போகின்றன. புதிய உதவி விநியோகங்கள் காசாவின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் உள்ளன. அந்த இடங்களை சென்றடைய பாலஸ்தீனியர்கள் பெரும்பாலும் மைல்கள் நடந்து செல்ல வேண்டும். உணவு தீர்ந்து போவதற்கு முன்பு அங்கு போய் சேர பொதுமக்கள் பெரும்பாலும் இரவில் புறப்படுகிறார்கள். இது காசாவின் பேரழிவுக்கான நிலப்பரப்பில் பொதுவாக இரவில் இருளாக இருக்கும் பகுதிகளில் பெரிய கூட்டமாக மக்கள் நகர்வதற்கு வழிவகுத்தது. சில நேரங்களில் கைகலப்புகள் ஏற்படுகின்றன அல்லது மக்கள் நியமிக்கப்பட்ட பாதையை விட்டு விலகிச் செல்கிறார்கள் என்று சிலர் நேர்காணல்களில் கூறியுள்ளனர். இருளான பகுதிகளில் ஏற்படும் அமைதியின்மை காரணமாக இஸ்ரேலிய துருப்புக்கள் கூட்டத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் என்கின்றது ஐநா. கடந்த 2 மாதங்களாக அந்த இடங்களுக்கு செல்லும் பாதைகளில் நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு மற்றும் சிவிலியன் பாதுகாப்பு பிரிவு கூறுகின்றது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் மக்கள் ராணுவ கூடுகளை நெருங்கும் போது எச்சரிக்கை துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஆனால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் அவர்களின் உடல்களில் காயங்கள் இருந்த இடம் துருப்புகள் அந்த மக்களின் உடல்களை முறையாக குறிவைத்ததை குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். காசா மனிதாபிமான அறக்கட்டளை என்றால் என்ன? புதிய உதவி மையங்களை மேற்பார்வையிடும் அமைப்பு தான் காசா மனிதாபிமான அறக்கட்டளை. இந்த அமைப்பு முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபையை தவிர்க்கும் ஒரு புதிய உதவி அமைப்பை உருவாக்க விரும்பிய இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களால் உருவாக்கப்பட்டது. இது இப்போது ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக கூறும் அமெரிக்கர்களால் நடத்தப்படுகின்றது.
அதன் இயக்குனர் ஜானி மோல் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் தொடர்புடைய ஒரு அமெரிக்க மக்கள் தொடர்பு நிபுணர் என்று கூறப்படுகின்றது. தி நியூயார்க் டைம்ஸ் உட்பட செய்தி நிறுவனங்கள் இந்த அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து கேள்விகளை எழுப்பியதை அடுத்து அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் ஜேக் வுட் ராஜினாமா செய்தார். அமெரிக்க அறக்கட்டளைக்கு $30 மில்லியன் வழங்கியதாக கூறுகிறது. ஆனால் அறக்கட்டளைக்கு வேறு யார் நிதியளிக்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. காசாவில் இந்த அறக்கட்டளை உணவுப் பொருள் பாதுகாப்பு மற்றும் விநியோகங்களை CIA-யின் முன்னாள் மூத்த அதிகாரி பிலிப் எஃப் ரெய்லி தலைமையிலான ஒப்பந்ததாரர்களுக்கு அவுட் சோர்ஸ் செய்துள்ளது. அந்த ஒப்பந்ததாரர்கள் தங்கள் பாதுகாப்பு கருதி இஸ்ரேலிய ராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாடு உள்ள பகுதியிலேயே விநியோக நிலையங்களை அமைத்துள்ளனர். ஹமாஸ் மற்றும் ஆயுதமேந்திய கொள்ளையர் குழுக்கள் உணவுப் பொருட்களை திருடுவதை தடுக்க அறக்கட்டளை தளத்தின் இந்த வழிமுறைகள் அவசியம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். அத்தியாவசிய உதவிகளை வழங்குவதற்கான பாதுகாப்பான அணுகுமுறையை வழங்குவதே இதன் நோக்கம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். புதிய அறக்கட்டளை தளத்தின் நடவடிக்கை தேவையில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச அடிப்படைகளை மீறுவதாக மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. காசா பகுதிக்கு ஐநா உதவிகளை அனுப்புகிறதா? பல மாதங்களாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளை தடுத்த இஸ்ரேல் இப்போது ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு தங்கள் சொந்த வாகனங்களை அனுப்ப அனுமதிக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை அதன் விநியோகங்களை போதுமான அளவு விரைவாக அதிகரிக்க தவறியதாக இஸ்ரேல் விமர்சித்துள்ளது. இஸ்ரேலிய கட்டுப்பாடுகள் உணவுப் பொருட்கள் ஏற்றப்பட்ட ட்ரக்களை போர் மண்டலம் செல்லும் பாதையை ஒருங்கிணைப்பதையும் கடினமாக்குகின்றன என்று ஐநா அதிகாரிகள் கூறுகின்றனர். மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்புக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் வெளியிட்ட ஒரு சுருக்கமான குறிப்பில் ட்ரக்கள் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய எல்லை பகுதிக்குள் நுழைந்து வெளியேற சராசரியாக 20 மணி நேரம் ஆகும் என்று கூறியது. அந்த எல்லை பகுதியில் தான் உணவுப் பொருட்கள் ட்ரக்கில் ஏற்றப்படுகின்றன. இந்த காலதாமதம் காரணமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு உதவி விநியோகிப்பது கடினமாகின்றது. அதன் வாகன தொடரணிகளை ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அடிக்கடி சந்திக்கின்றனர். அவர்களில் சிலர் ட்ரக்களை கொள்ளையடிக்கின்றார்கள். இஸ்ரேலிய ராணுவம் சில நேரங்களில் ஐநா வாகன தொடரணிகளை சூறையாட முயற்சிக்கும் கூட்டத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. இது உணவு வழங்குவதில் ஆபத்துகளையும் சிக்கல்களையும் அதிகரித்தது. வார இறுதியில் இஸ்ரேல் என்ன மாற்றங்களை செய்தது? உலகளாவிய கண்டனங்களுக்கு பின்னர் நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேல் காசாவின் மிகவும் அடர்த்தியான பகுதிகளில் அதன் ராணுவ நடவடிக்கைகளில் மணி நேர இடைநிறுத்தங்களை செய்ய தொடங்கியது. ஐநா வாகன தொடரணிகள் அந்த பகுதிகளை அடைய பயன்படுத்தக்கூடிய அதிகாரப்பூர்வ மனிதாபிமான வழித்தடங்களை உருவாக்குவதாகவும் கூறியது. இந்த புதிய நடவடிக்கைகள் காசாவுக்குள் உணவு தட்டுப்பாட்டு நிலைமையை கணிசமாக மாற்றுமா என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. ஐநாவின் உலக உணவு திட்டத்தின் காசா கிளையின் தலைவர் ஆண்டோயின் டெராண்ட் நேற்று திங்கட்கிழமை இஸ்ரேல் மனிதாபிமான உதவி வாகன தொடரணிகளுக்கு இன்னமும் அதிக அணுகல் வழிகளை ஒதுக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் விமர்சகர்கள் கூறிய போது விமான விநியோகங்கள் முக்கியமான காட்சிக்காகவே வழங்கப்படுகின்றன என்கிறார்கள். கடந்த ஆண்டு அவை நிறுத்தப்படுவதற்கு முன்பு விமானங்களில் இருந்து வீசப்பட்ட பொதிகள் பெரும்பாலும் இலக்குகளை தவறவிட்டன. சில சந்தர்ப்பங்களில் மக்களையும் சொத்துக்களையும் தாக்கின. சில சமயங்களில் கடலில் அல்லது இஸ்ரேலில் தரையிறங்கின.